திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா கால 2ஆம் வாரத்திற்கு வந்துள்ளோம். இறை இரக்க ஞாயிறு என்றும் இன்று அழைக்கப்படுகின்றது. இறை இரக்கத்தை நாடி ஆலயம் வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் யோபு அன்பு சார்பாக வாழ்த்துகள். இறந்து உயிர்த்த இயேசு முதலாக தன் சீடத்தத்தி மகதலா மரியாவின் வழியாக தனது உயிர்ப்பை உறுதி செய்துவிட்டு கலிலேயாவில் தன் சீடர்களை சந்திக்க செல்லுகிறார். இயேசுவின் மரணத்திற்கு பின் மற்ற சீடர்கள் பயந்திருக்க துணிவோடு வெளியே சென்று வந்த தோமையார் மூலம் மீண்டும் தன் உயிர்ப்பை அறிக்கையிட செய்கிறார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று போற்றி ஆண்டவரை கண்டு கொண்ட தோமையார் மூலம் காணாமல் இயேசுவை நம்பும் நம்மை எல்லாம் பேறு பெற்றோர் என்று வாழ்த்துகின்றார். இயேசுவை சந்தித்த பலரும் தாங்கள் வாழ்க்கையில் பெரியதோர் மாற்றத்தை அடைந்தது போல நாமும் அவர் பெயரில் நம்பிக்கை கொண்டு அவரின் பேர் இரக்கத்தை பெற்று அவரின் சாட்சிகளாக வாழ வரம் வேண்டி இன்றைய திருப்பலி கொண்டாட்டங்களில் நிறைவாய் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய யோபு அன்பேத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களின் நலனுக்காகவும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், தொழில் விருத்திக்காகவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், முதியவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், வேலைவாய்ப்பு கிடைத்தரவும், நோய் நொடியின் விடுதலை கிடைத்து நல்ல மழை பெய்யவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் ஆபிரகாம் ராஜ அபிநயா குடும்ப நலனுக்காகவும் செய்கின்ற பணி சிறப்பாக இருக்கவும், மகன் இவாஞ்சலிக் பூமாலையை ஆண்டவர் ஆசீர்வதித்திடவும், நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், பெற்றோரின் உடல் உள்ள சுகத்திற்காகவும், குடும்பத்திலே மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள். நாமும் இந்த புனிதமான கல்வாரி திருப்பலியிலே ஆண்டவருடைய ஆசீருக்காக நாம் ஒரே குடும்பமாக இணைந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி நாம் அன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, மக்களின் வேண்டல்களை கனிவாய் செவிசாய்த்தருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீரின் மீது உமது ஆசியை நிறைவாக பொழிந்தருளும். ஆண்டவரே, இத்தண்ணீர் மீது எங்களுக்கு நிறைவான ஆசிரை பொழியும் நீர் எங்கள் உடலுக்கு தேவையான புத்துணர்வையும் தூய்மையும் தந்தருளும். உமது இரக்கத்தின் கருவியாக இத்தண்ணீரை நீர் அமைத்தருளும். தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமைத்தலையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவரது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனிதனத்தோடு நீர் செய்ய இருந்த உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவ கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புதுப்பிறப்பு தரும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா திருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. ஆண்டவரே, மது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தன்
நித்தியமாகவும். ஆமென். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, வீரியம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இந்த அருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும், தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்பு அடைந்துள்ளதையும், இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. தூய ஆவியானவரின் வருகைக்கு பின் துணிவுடன் இயேசுவுக்கு சான்று பகிர்ந்த திருத்தூதர்களின் வாழ்க்கை முறை பற்றி பதிவு செய்கின்ற லூக்கா அவர்கள் வழியாக நடந்தேறிய அருஞ்செயல்கள் மற்றும் மறும் அடையாளங்கள் பற்றியும், இயேசுவுக்கும் திருத்தூதர்களுக்குமான இடைவெளியை மிக அழகாக பதிவு செய்கின்றார். தொடர் ஓட்டத்தில் ஓடுவது போல கையில் இறையாட்சி என்னும் தீபத்தை எடுத்துக்கொண்டு ஓடிய இயேசு அதை தம் சீடர்களின் கையில் கொடுத்து விட்டார். நிழலாக இன்றும் தொடர்கின்றார். இதனை விளக்கும் முதல் வாசகமான திருத்தூதர் பணிகளின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 12-16 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 12-16 முடிய.
மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அரும் செயல்களும் திருத்தூதர் வழியாக செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாய் பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிறர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம் என்று இஸ்ராயேலினத்தார் புகழட்டுமே. என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம் என்று இஸ்ராயேலினத்தார் புகழட்டுமே. என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம் என்று ஆரோனின் குலத்தார் புகழட்டுமே. என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம் என்று ஆரோனின் குலத்தார் புகழட்டுமே. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். துன்புறும் வேளையில் ஆண்டவரை நான் நம்பிக்கையுடனே அழைக்கின்றேன். துன்புறும் வேளையில் ஆண்டவரை நான் நம்பிக்கையுடனே அழைக்கின்றேன். ஆண்டவரும் என் மன்றாட்டை கேட்டு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவரும் என் மன்றாட்டை கேட்டு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர் புரிந்த நாளிதுவே, இன்று அக்களிப்போம் என்று மகிழ்வோம். ஆண்டவர் புரிந்த நாளிதுவே, இன்று அக்களிப்போம் என்று மகிழ்வோம். ஆண்டவரே எம்மை மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தந்தருளும். ஆண்டவரே எம்மை மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தந்தருளும். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள்,
இரண்டாம் வாசக முன்னுரை. பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்படும் திருத்தூதர் யோவான் கிறிஸ்துவை காட்சியாக காண்கின்றார். அவரை கண்டபோது அவரிடம் எழுந்த உள்ளுணர்வுகளையும் இந்த காட்சியை எழுதி வைக்குமாறு அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையையும், இயேசு உயிர்த்த பின் மனித நிலையில் இருந்து மாறி இறை நிலையில் உயர்ந்து நிற்பதையும் நாம் இரண்டாம் வாசகத்தில் அறிகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். யோவானுக்கு அருளப்பெற்ற திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 9 முதல் 13 முடிய மற்றும் 17 முதல் 19 முடிய. யோவானுக்கு அருளப்பெற்ற திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 9 முதல் 13 முடிய மற்றும் 17 முதல் 19 முடிய. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்ததால் பத்மு தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி எபேசு, சிமிர்னா, பெர்காம், தியத்ரா, சர்தை, பிலேதெல்பியா, லாவோதிகேயா ஆகிய 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பிவை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழவிருப்பவற்றையும் எழுதுவை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 20 இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 31 முடிய. யோவான் நற்செய்தி பிரிவு 20 இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தில் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று
உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிமெனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்ததும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி உன் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவர்களை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே இந்நூலில் இவை அனைத்தும் எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இறை இரக்கத்தினுடைய ஆண்டவர் பெயரால் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்திலே உயிர்ப்பு ஞாயிறை நாம் கொண்டாடினோம். பாஸ்கா காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை எப்போதுமே அது இறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடப்படுகின்றது. கடவுள் இந்த மானிட சமூகத்தின் மீது இரக்கம் கொண்டுள்ளார். கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். இதைவிட மேலான பேறு, இதைவிட மேலான பாக்கியம் இந்த மானுட சமூகத்திற்கு நிச்சயமாக இல்லாமல் இருப்பதில்லை. நாம் எந்த நிலையில் இருந்தாலும், நாம் எப்படிப்பட்ட சூழலிலே கடவுளை விட்டு விலகி இருந்தாலும், நம்மை படைத்த கடவுள் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு ஒட்டி கொண்டே இருக்கின்றார். அதுதான் கடவுளுடைய இரக்கம். இறைவனுடைய பிறப்பை பார்க்கலாம், அவருடைய இறப்பை பார்க்கலாம், அவருடைய உயிர்ப்பை பார்த்தோம். இந்த மூன்றுமே அவருடைய இரக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாட்டை தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. யோவான் நற்செய்தி 3:16 நாம் வாசிக்கின்றோம், பாவத்திலே உழன்று கொண்டிருந்த இந்த மானுட சமூகத்தின் மீது கடவுளுடைய கருணை பார்வை எப்படி கிடைக்கிறது? விவிலியம் சொல்கிறது, தான் நேசித்த அன்பு செய்த தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு கொடுத்து ஆண்டவர் தனது இரக்கத்தை வெளிப்படுத்தினார் என்று. அவரும் இந்த பாரமான சிலுவையை சுமந்தார். இந்த சிலுவையினால் அவர் கொல்லப்பட்டார். இரத்தம் வழிந்தோடியது. சிலுவையில் இருந்து நமக்கு இரக்கத்தை பெற்றுக் கொடுத்தார் என்று வாசிக்கின்றோம். எனவேதான் நாம் ஒவ்வொரு முறையும் நாம் சொல்கின்ற போது, இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, என் மீது என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும்.
இயேசுவினுடைய திரு இருதயத்தில் வழிகின்ற பொங்கி வழிகின்ற இரத்தமும் தண்ணீரும் எனது குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு வரி ஜெபத்தை நாம் அடிக்கடி சொல்லி பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, மீட்பின் வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால், அல்லது விவிலியத்தை 3 வரிகளிலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் எளிதாக சொல்லிவிடலாம். பழைய ஏற்பாட்டிலே இறை தந்தையினுடைய இரக்க செயல்கள், புதிய ஏற்பாட்டிலே அவருடைய அன்பு மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இரக்க பெருக்கம், அவர் விண்ணேற்றம் அடைந்த பின்பு தூய ஆவியார் திருத்தூதர்கள் வழியாக செயல்பட்ட தூய ஆவியாருடைய இரக்க செயல்பாடுகள், இது எல்லாம் இணைந்ததுதான் விவிலியம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது எல்லாம் இணைந்ததுதான் மீட்பின் செயல்பாடுகள் என்று சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, அந்த இரக்கத்தை நாம் 3 இறைவன் வழியாக பெறுகின்றோம். அந்த இரக்கத்தை இன்றைய நாளிலே நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை தாய் திருச்சபை இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறன்று நமக்கு நினைவூட்டுகிறது. இனியவர்களே, அன்பும் கருணையும் நமது பிறப்பிலே இயல்பாகவே நம்மோடு இருக்கின்றது. ஆனால் காலப்போக்கில் நாம் தான் அதை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கின்றோம். இன்னும் ஒருபடி மேலே சென்று இந்த நாம் வாழ்கின்ற இந்த நாட்டிலே மனிதாயுமனமற்ற அரக்க குணத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம் ஏராளம். அரக்க குண செயல்பாடுகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. கடந்த வாரத்திலே வட இந்தியாவிலே நடந்த ஒரு செயல்பாடுகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மனிதனை கொள், பசுவை காப்பாற்று. இப்படிப்பட்ட கோஷம் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மாண்பு தேய்ந்து போகிறது. மனிதனை உயர்வாக மதிக்க வேண்டிய சூழல் இந்த இடத்திலே மங்கி போகின்றது. இதையெல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது? மனிதன் படிப்படியாக மிருகமாகி கொண்டிருக்கிறான் என்பதை. அன்புக்குரியவர்களே, இது ஒரு வெட்கத்துக்குரிய செயல். இதை நினைத்து நாம் பெருமைப்பட முடியாது. மனிதனை உயர்த்தி பிடிக்க வேண்டும். மனிதனின் மதிப்பு, மனிதனின் மாண்பு என்று சொல்லக்கூடிய நாம் அந்த மனிதனை ஏதோ ஒரு காரியத்துக்காக அவனை தூக்கி வீசுகின்றோம், அவனை கொலை செய்கின்றோம், அவனை மதிக்காமல் அவனை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே, ஒரு வீட்டிலே, ஒரு சூழலில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது என்னை பாதிக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கேயோ நடக்கின்றது, எங்க ஊர்ல இல்ல, எங்க வீட்டில் இல்ல என்று நாம் வாய்ப்பொத்தி இருந்துவிட முடியாது. எங்கோ ஒரு இடத்திலே ஒரு மனிதனின் மாண்பு சிதைக்கப்படுகிறது என்றால், அந்த சிதைக்கப்படுவதற்கு என்னுடைய கண்டன குரலையோ அல்லது என்னுடைய பரிதாபத்தையோ நான் எழுப்பவில்லை என்றால் நான் மனிதன் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இரக்கத்தின் ஆண்டவர் நம்மை இரக்கத்தை காட்டச் சொல்கிறார். இரக்கம்னா என்ன? ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு வச்சுக்கோங்களேன். இரக்கம்னா என்ன? இரக்கம்னா என்ன? இரக்கம்னா சிரிப்புன்னு அர்த்தமா? இரக்கம்னா என்ன? இறக்கப்பட்டிருக்கீங்களா? இறக்கப்பட்டிருக்கீங்களா படலையா? உங்க பிரசங்கத்தை கேட்கதே ஒரு பெரிய இறக்கம் தான் இருக்கிறீங்களா? இறக்கப்பட்டிருக்கீங்களா படலையா? ஏன் கேட்குற அப்படின்னா, இரக்கத்துக்கும் பரிதாபத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இரக்கத்துக்கும் பரிதாபத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம பல நேரத்தில் ரெண்டையும் நாம் ஒன்னா சேர்த்துறதும். பரிதாபம்னா என்ன தெரியுமா? அந்த முக்குல ஒருத்தன் விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போயிட்டு இருக்கோம், சுரண்டைக்கு போயிட்டு இருக்கோம். ஐயோ பாவம், யார் பத்த பிள்ளையோ, ஐயோ கீழே விழுந்துட்டான். பரிதாபம். இரக்கம் என்பது அப்படி இல்லை. இரக்கம் என்பது என்னையும் அறியாமல், என்னை உணராமலே நான் இறங்கி அந்த மனிதனுக்கு உதவி செய்வது, அந்த மனிதனை தூக்கி கொண்டு அவனுக்கு தேவையான முதலுதவி செய்வது, அதான் இரக்கம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நல்ல சமாரியன் சொன்னார். போன எல்லாருமே, குருவாக இருக்கட்டும், லேவியராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அந்த கல்வர் கையில் அகப்பட்ட மனிதனை பார்த்து பரிதாபப்பட்டார்கள். ஐயோ பாவம். ஆனா இறக்கப்பட்ட மனிதன் யாரு? சமாரியன், நல்ல சமாரியன்.
அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு, நீயும் போய் அப்படியே செய் என்று சொல்வார். எப்படி? இரக்கப்படு என்று சொல்வார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரக்கம் என்பது கடவுளுடைய திருமுகம். அதனாலதான் சொல்லுவான் என்ன அப்படின்னா, யாக்கோப்பு தன்னுடைய மாமனார் வீட்டுல இருந்து வருவான். எப்படியாலும் சொந்த ஊருக்கு தான் வந்து சேரணும். அங்கு ஏசாவை பார்க்கின்ற பொழுது அவன் கட்டி பிடித்து சொல்லுவான், நீ என்னை மன்னித்ததால், நீ என்னை அன்பு செய்ததால், என் மீது இரக்கம் காட்டியதால், என் மீது கருணை காட்டியதால் உன் முகத்தை பார்ப்பது கடவுளுடைய முகத்தை பார்ப்பது போல இருக்குது என்று சொல்வான். இப்ப வாங்க, நாம இறங்கி அந்த மனிதனுக்கு உதவி செய்கின்ற பொழுது கடைசி அந்த மனுஷன் சொல்லுவான், கடவுள் மாதிரி என்ன செஞ்சீங்க, வந்து என்னை காப்பாத்துனீங்க. நல்ல சமாளியான மாறிட்டோமா நம்ம? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு இரக்கத்தினுடைய செயல்பாடுகளும் நாம் கடவுள் என்பதை நம்மை அறியாமலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா பரிதாபப்படுகின்றோம், இல்லைன்னு சொல்றது கிடையாது. பரிதாபப்படுறோம், நம்மளை அறியாம. ஐயோ பாவம், ஐயோ பாவம். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. பாவூர் சித்திரம் போயிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சு, ஒரு பையன், அதுக்கு முன்னாடி நாங்கள் ஏதோ நாய் குறுக்க வந்துட்டு போல, நல்ல அடி, நல்ல அடி, கீழே கிடக்கான். எல்லாரும் சுற்றி நிற்கிறோம். ஒரு ஆள் சொன்னார், அந்த நாய் தான் குறுக்க வந்துச்சுன்னா இந்த நாய் பார்த்து போயிருக்க கூடாதா? அந்த நாய் தான் குறுக்க வந்துச்சுன்னா இந்த நாய் பார்த்து போயிடக்கூடாதா? நான் நினச்சிக்கிட்டேன், ஆண்டவரே இவர் போகும்போது இன்னொரு நாய் வரட்டும். நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரிதாபமோ இரக்கமோ இல்லாதவர்கள் நிச்சயமாக மனிதர்களாக இருக்க முடியாது. மனிதர்களாக இருக்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம் அப்படின்னா, வீட்டில் நாடகம் பார்க்கும்போது நம்மளை அறியாமலே சொறு கண்ணீர் வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி மாறிட்டோம். நிஜத்தில் பார்க்கும்போது கண்ணீர் வரல, அடிபட்டு கிடக்கான், நொந்து நூலாகி கிடக்கான், குடும்பத்தில் ஒரே பிரச்சனை. என் குடும்பம், என் சொந்தக்கார குடும்பம், என் உடன் பிறந்த குடும்பம், அவன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது என் கண்ணில் கண்ணீரே வரல. ஆனால் வீட்டில் டிவி பார்க்கும்போது அங்கே ஒரு நிகழ்வு என்ன செய்யுது, என்னை பாதிக்குது. நான் எங்கே போயிட்டேன்? டிவிக்கு உள்ளே போயிட்டேன். டிவியில் உள்ளவங்க எங்கே வந்துட்டாங்க? என் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டாங்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அடுத்தவர்களை பார்த்து இறக்கப்படக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அதனால தான் அன்னை தெரசா சொன்னாங்க, இறக்கும் வரை இரக்கத்தோடு இருப்போம். சாமதான் போகிறோம், உண்மைதான். அது வண்டியும் என்ன செய்வோம், நாம இரக்க செயலில் இருப்போம். பிரியமானவர், இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது புண்ணியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே, இந்த மண்ணுலகில வாழ்கின்ற போது விண்ணகத்துக்கான சாவியை நாம் பெற்றிருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணிய காரியமும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியமும் விண்ணகத்தினுடைய வீட்டின் சாவியை என்ன செய்யணும், இந்த மண்ணகத்தை நம்ம வச்சிருக்கணும். இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன செய்யணும், சும்மா போறதில்லை, விண்ணகத்தின் திறவுகோலை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும், என்னால் முடிந்தளவு நல்ல காரியம், நல்ல சிந்தனை, உயர்ந்த எண்ணங்கள், இயேசுவை போல இயேசுவாக கடவுளாக நாம் மாறுகின்ற பொழுது அந்த விண்ணகத்தினுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை இம்மண்ணகத்தில் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கலாம், இறைவனுடைய இரக்கம் யார் வழியாக வெளிப்படுகிறது? பேதுரு வழியாக வெளிப்படுகிறது. அவர் நடந்து போகும்போது மக்கள்லாம் என்ன நினைக்காங்க அப்படின்னா, அவருடைய நிழல் நம் மீது படாதா? ஒருவேளை அவருடைய நிழல் நம் மீது பட்டது என்றால் நாம் சுகம் பெற்று விடுவோமே, நாம் குணம் பெற்று விடுவோமே. இன்னைக்கு நாம் என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவருடைய இரக்கம் என் வழியாக வெளிப்பட வேண்டும். பேதுரு வழியாக வெளிப்பட்டு எத்தனையோ மக்கள் குணம் பெற்றார்களோ, அதே போல ஆண்டவருடைய கருவியாக நான் மாற வேண்டும். ஆண்டவருடைய இரக்கம் என் வழியாக என் குடும்பத்திற்கும் நான் யாரையெல்லாம் சந்திக்கின்றனோ அவர்களுக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை கொடுக்கக்கூடியவராக நான் மாற வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இன்னைக்கு ஜெபிக்கணும். அன்புக்குரியவர்களே, கடவுள் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், தான் படைத்த இந்த மானுட சமூகத்தின் மீது எந்த அளவு அவர் ஆழமாக அன்பு செய்தார், ஆழமாக இரக்கத்தை பொழிந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். விடுதலை பயன் நூல் அதிகாரம் 3 இறைவசனம் 7 எடுத்து வாஸ்து பார்க்கணும். அந்த இறைவசனத்தில் இவ்வாறு பார்க்கிறோம், இஸ்ராயல் மக்களுடைய துன்பத்தை தன் துன்பமாக ஆண்டவர் கண்டார். தன் துன்பமாக ஆண்டவர் கண்டார்.
அதனுடைய வார்த்தைகள் இவ்வாறு வருகிறது: இதோ என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்கள் இடும் கூக்குரலை என் காதுகளால் கேட்டேன் என்று ஆண்டவர் அந்த மக்களுடைய துன்பத்தை தன் துன்பமாக கண்டார். தன் துன்பமாக கண்டார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அடுத்தவன் துன்பத்தில் இருக்கும்போது நாம சிரிக்கிறோமா? அடுத்தவன் கஷ்டப்படும் போது நாம் கை கட்டி அவனை பார்த்து சிரிக்கிறோமா? எங்கே உன்னுடைய மனித தன்மை? நீ கிறிஸ்தவனா, நீ கிறிஸ்தவனா என்ற கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும். அன்று கடவுள் துன்பப்படுகின்ற போது அவர் துன்பப்பட்டார். அவர்கள் அழுது போது அவருடைய அழுகையை நிறுத்த கரம் அவர்களிடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. எனவேதான் எரியும் முட்புதர் செடி வழியாக மோயிசனை அழைத்து ஆண்டவர் சொன்னார்: இதோ என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்களிடம் கூக்குரலை என் காதுகளால் கேட்டேன். நம்ம வாழ்கின்ற இந்த ஊரில், சமூகத்தில், நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் கண்ணீர் சிந்துகின்ற போது கடவுளாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். அதே போல எசையா புத்தகம் 6வது அதிகாரம் இறைவசனம் 8 எடுத்து நாம் வாசித்து பார்க்க வேண்டும். துயரப்படக்கூடிய தன் மக்களுடைய விடுதலைக்காக ஆண்டவர் ஏங்கி நிற்கின்றார். துயரப்படுகின்ற தன் மக்களுடைய விடுதலைக்காக அந்த மக்களை எப்படி துயரத்திலிருந்து நீக்குவது? அதான் கேட்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன் நமது பணிக்காக? எசையா சொல்றாரு, அடியேனை அனுப்பும், நான் செல்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இறை இரக்கத்தினுடைய கருவியாக நீங்கள் மாற வேண்டும். ஒரு மோயிசனாக, ஒரு எசையாவாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இயேசுவாக நாம் மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தந்தை இரக்கமுடையவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுடையவராய் இருக்க வேண்டும். சங்கரங்கோயில் பஸ் ஸ்டாண்டில் நடந்த ஒரு நிகழ்வு. அன்னைக்கு சாயந்தரம் நல்ல மழை, பஸ் ஸ்டாண்டு குண்டும் குழியுமா கிடந்துச்சு. ஒரு 40 வயசு ஒரு பையன் தன்னுடைய தாயை கூப்பிட்டுட்டு வாரான். அந்த தாய்க்கு வயசு 80 வயசுக்கு மேலே இருக்கும். பார்த்தா ஒரு பெரிய பள்ளம், அது நிறைய தண்ணி கிடக்கு. இவன் என்ன செஞ்சிட்டான்? எளிதாக தாண்டிட்டான். இந்த அம்மா என்ன செய்யுது? தாண்டதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் கால் இங்கே வச்சுட்டு அந்த குழிக்குள்ளே வச்சுட்டு சேலெல்லாம் தண்ணீராக போச்சு. இவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டான் அவங்க அம்மாவை. பார்த்து வர வேண்டியதானே அப்படின்னு இருந்த எல்லாருமே அவனை சத்தம் போட்டாங்க. நீ தாண்டிடுவப்பா, இது யாரு? எங்க அம்மா. வெக்கமா இல்லை என்ற கேள்விதான். என் அன்புக்குரியவர்களே, தான் சொந்த தாய் படுகின்ற அந்த துன்பத்தை கூட உணராத ஒரு மகன் இந்த சமூகத்தினுடைய துன்பத்தை எப்படி உணர முடியும்? இன்றைய நாட்டிலே, இன்றைய ஊரிலே, குடும்பத்திலே நடக்கக்கூடிய அவலங்கள் அன்புக்குரியவர்களே. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்தபோது தன்னுடைய இரக்கச் செயல்களால் இந்த உலகத்தை நிறைத்துக் கொண்டிருந்தார். அதனாலதான் சொன்னாரு, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று சொல்லி. நீ இரக்கத்தோடு இருந்தாதான் கடவுளுடைய இரக்கம் உன்னை தேடி வரும். இரக்கம் இல்லைன்னா கடவுளுடைய இரக்கம் உனக்கு வராது. ஆண்டவர் செய்த காரியங்களை பாருங்களேன். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை ஆண்டவர் மனதார மன்னித்தார், இரக்கம் காட்டினார். அது மட்டுமல்ல, 38 ஆண்டுகளாக சிலோவாம் குளத்திலே படுத்த படுக்கையாக கிடந்த மனிதன், யாரும் உதவி செய்ய வரவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு வாழ்வுக்காக, புதிய வாழ்வுக்காக ஏங்கிக் கொண்டிருந்த மனிதனை ஆண்டவரை தேடி சென்று அவனுக்கு இரக்கம் காட்டினார். அந்த தாய்க்கு அவன் ஒரே மகன் இறந்து போய்விட்டான். அந்த தாய் அழுது கொண்டே வருகின்றாள். அவள் கேட்கவில்லை. ஆண்டவர் இரக்கப்பட்டு அந்த தாயினுடைய அழுகையை அவர் நிறுத்தினார். அந்த மகனை உயிரோடு கொடுத்தார். ஆண்டவர் செய்த இரக்க செயல்கள் ஏராளம் ஏராளம். ஏன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கவில்லையா? தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி இரக்கத்தினுடைய உச்சத்தை அவர் வெளிப்படுத்தினாரே. என்னை கொன்றவர்கள், என்னை காயப்படுத்தியவர்கள், என்னை கேவலப்படுத்தியவர்கள், அசிங்கப்படுத்தியவர்கள், என் மீது காரி துப்பியவர்கள், அவர்களுக்கு நான் இரக்கம் காட்டுகிறேன் என்ற அந்த ஆண்டவருடைய இரக்கம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகின்றார், நீயும் இரக்கம் காட்டியிருக்க கூடாதா? நீயும் இரக்கம் காட்டியிருக்க கூடாதா? நான் உனக்கு எவ்வளவு பெரிய தொகையை நான் மன்னிச்சிட்டேன். நீ எவ்வளவு பெரிய தொகை தரணும், அதை நான் எளிதாக மன்னித்து உன்னையும் உன்னுடைய மனைவியை, உன் பிள்ளைகள் எல்லாம் நான் விடுதலை செஞ்சேனே. நீ கொடுக்க வேண்டிய தொகையில 1% கூட கிடையாது. அதை தராத மனுஷனை போட்டு நீ உள்ள அடைச்சி போட்டிய.
நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் இரக்கம் காட்டியிருக்க கூடாதா? ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு அவனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கேட்காரு. நாம செய்த பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து நமக்கு இரக்கம் காட்டினார், அன்பு செய்தார். எந்த நிலையில் இருந்தாலும், பாவத்தினுடைய விளிம்பில் இருந்தாலும் நம்மை தேடி வந்து நம்மை அரவணைக்கக்கூடிய கடவுள் கேட்கிறார், நீ இரக்கம் காட்டு, நீயும் என் மகனாக இரு, நீயும் வல்லமையான ஆண்டவராக மாறு. ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு ஆணவம், எவ்வளவு அகங்காரம் இந்த மானுட சமூகத்திலே. பட்டினத்தர் அழகாக சொல்லுவார், மனுஷன் தேடிட்டே இருக்கான், ஆனால் சுடுகாட்டுக்கு வந்தால் ஒன்றும் கிடையாது என்று குறிப்பிடுகிறார். ஒன்றுமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. அதிகமாக பார்த்தவர்கள் என்ன வீடியோ? சுடுகாட்டில் பிணம் எரிக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒருவர் வீடியோ எடுக்கின்றார். பெண் தான் பிணத்தை எரிக்கிறார். அவட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க, இங்கே எல்லாரும் வருவாங்க, எவ்வளோதான் ஆடம்பரமாக எவ்வளோதான் ஆர்ப்பாட்டமாக வாழ்ந்தாலும் இங்கே வந்தால் இதுதான் அவங்களுக்கு கடைசி இடம். நான் தான் என்ன செய்யணும்? தீய வைக்கணும். எல்லாம் போயிடுவான், கடைசியில் நான் தான் வாங்கி ஒரு அடி அடிக்கணும். எவ்வளோதான் ஆட்டம் பாட்டனாலும் கடைசியில் பார்த்தா ஒன்றும் கிடையாது. 60 கிலோ 80 கிலோ, இங்கே கிலோலாம் கிடையாது. எரிச்சோம்னா 2 கிலோ கூட என்ன செய்யாது, தியாராது என்று குறிப்பிடுகின்றார். கடைசியாக சொல்றா, சில நேரம் இங்கே வந்து சண்டை போடுவாங்க, இந்த ஈமச்சடங்கை நடத்துவதுக்கு இங்கே வந்து சண்டை போடுவாங்க. உயிரோடு இருக்கும்போது எவனும் பச்சை தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரக்கத்தோடு வாழ வேண்டும், அன்பு செய்து வாழ வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும். அதுதான் இறை இரக்கத்தினுடைய மிகச்சிறந்த கைமாறாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பணம் இந்த உலகத்தை கவரும், வார்த்தைகள் மனிதரை எளிதாக கவரும், ஒருவேளை அழகு உள்ளத்தை கவரலாம். ஆனால் இரக்கம் மிகுந்த செயல்கள் தான் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த கடவுளை கவரும். அந்த இரக்கம் மிகுந்த செயல்களால் நாம் ஒவ்வொருவருமே நம்மை அழகுபடுத்திக் கொள்வோம். நல்ல சமாரியானாக வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். அந்த இரக்கமே மனு உருவான அந்த இயேசுவின் வழியிலே நாமும் இரக்கமுள்ள மனிதர்களாக மாறுவோம். இரக்கத்தை கொடுப்போம், இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இரக்கத்தை கொடுப்போம், இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். உயிர்ப்பு பெருவிழாவின் அடுத்த நாளிலே இவ்வுலக வாழ்விலிருந்து நிலை வாழ்வுக்கு கடந்து சென்றுள்ள எமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன் என்று யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்திய என்றென்றும் வாழ்பவரான இயேசுவின் இரக்க பெருகினால் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் சேர்ந்து அகமகிழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரை நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒரு மனத்தவராய்
மனத்தவராய் கூடி வந்ததை விவரிக்கும் முதல் வாசகத்திற்கு ஏற்ப தாயம் திரு அவையானது ஒருமைப்பட்ட திரு கூட்டமாய் புதிய திருத்தந்தையை தேர்வு செய்ய தூய ஆவியார் துணை புரிய வேண்டுமென்று திரு அவை தலைவர்களும் இறை மக்களும் ஒரே ஆயன் ஒரே மந்தை என்கிற மனநிலையோடு பயணிக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறையிறக்க பெருவிழாவை கொண்டாடுகிற இந்நாளில் உமது பேரிரக்கத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமென்றும் தொடக்க கால திரு அவையை வளர்த்தெடுத்து உறுதிப்படுத்த நீர் ஆட்சி அரும் அடையாளங்களும் அரும் செயல்களும் இன்றைக்கு தொடர வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்கிற திருப்பாடல் வரிகளை நாங்கள் எந்நாளும் பறைசாற்றுகின்ற வண்ணம் எங்கள் வாழ்வின் குறைகள், நோய்கள், பிணிகள், பிணக்குகள், வறுமை, வாட்டம் அனைத்தும் நீங்க பெற்றவர்களாய் உயிர்த்த ஆண்டவரின் உன்னத வழிநடத்துதலில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாங்கள் பயணிக்க வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் வாழ்வின் வழிகாட்டியான இறைவா, தங்கள் பள்ளி படிப்புகளை முடித்துவிட்டு மேற்படிப்பிற்காக கல்லூரிகளில் இடம் தேடி அலையும் எம் இளையோர் சிறந்த வழிகாட்டிகளின் மூலமாக தாங்கள் விரும்பும் கல்வியினை பெற்று பெற்றோருக்கும் திரு அவைக்கும் நாட்டிற்கும் உகந்தவர்களாக திகழ்ந்திட தேவையான ஞானத்தையும் உடல் நலத்தையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். தூய தந்தையே, எங்கள் மீது இரக்கத்தை பொழிபவரே, உமது இரக்கத்தை நாங்கள் உணருவதற்கு ஏற்ற தகுதியை எங்களுக்கு கொடுத்தருளும். எங்கள் குடும்பத்தின் மீதும் எங்கள் மீதும் இரக்கமாகிரும். உமது அருளையும் ஆற்றலையும் கண்டு நாங்கள் எப்போதும் உமக்குரிய மக்களாக வாழ ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. பலியன என்னை நான் தருகின்றேன், பலியன என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. கனிது உனக்காக பொன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக பொன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உடல் பொருள் ஆவி உனக்காக உன் பணி புவிதனில் நிறைவாக. உடல் பொருள் ஆவி உனக்காக உன் பணி புவிதனில் நிறைவாக. மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக, மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக. நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன், மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை
உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புதுப்பிறப்படைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் என்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் விசுவாசிகளுக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தெருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் அந்தோணி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய யோவு அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். மேலும் இந்த நாளில் கருத்து கொடுத்து ஜபிக்கக்கூடிய திருவாளர் ஆபிரகாம், திருமதி ராஜ வினயா குடும்பத்தை ஆண்டவரை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும், சிறப்பாக இறந்த எங்களுடைய பாப்பரசர் பிரான்சிஸ் மற்றும் யாரும் நெய்யாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம்
வைத்தருளும் எம்மேல் இரக்கம் வைத்தருளும் எம்மேல் இரக்கம் வைத்தருளும் எம்மேல் இரக்கம் வைத்தருளும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே எமக்கு அமைதியை தந்தருளும் எமக்கு அமைதியை தந்தருளும் எமக்கு அமைதியை தந்தருளும் எமக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். போக்குதே போது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் போக்குதே போது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன்னாட்சி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன்னாட்சி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் போக்குதே புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. நினைவெல்லாம் நீ அல்லவா எனையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா நீதம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா வரமல்லவா. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன்னாசி பொங்க நான் வாழுவேன். ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும்
உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் போக்குதே. ஒரு சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. எனையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா. எனையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா. நீதம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா. வரமல்லவா. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. திருமண அறிவிப்பு. வாடியூர் பங்கு மரியாதைபுரத்தில் வசிக்கும் தந்தை லூர்து சாமி, தாய் மேரி, இவர்களது மகள் செல்வராணிக்கும், சிங்கம்பாறை பங்கு ஊர் இலந்தைக்குளம் தந்தை அந்தோணிராஜ், தாய் அற்புத லூர்து மேரி, இவளது மகன் லூர்து விக்னேஷுக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது இரண்டாவது அறிவிப்பு. வாடியூர் பங்கு மரியாதைபுரத்தில் வசிக்கும் தந்தை ஸ்டீவன் பாபு, தாய் லீமா பாரதி, இவளது மகள் SL இனிகோ ஜேம்ஸிற்கும், புளியங்குடி பங்கு TN புதுக்குடியில் வசிக்கும் தந்தை சேஷராஜ், தாய் ஜெயா, இவளது மகன் மனோஜிற்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது முதலாவது அறிவிப்பு. இந்த திருமணங்களில் ஏதேனும் விக்கிரங்கள் அறிந்தால் கனம் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நமது கடமையாகும். வருகின்ற வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களும் காலை 6 மணி அளவு திருப்பலி நடைபெறும். வியாழக்கிழமை மாலை 7:15 மணிக்கு அன்று சூசையப்பர் திருவிழா திருப்பலி நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு முதல் வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். மேலும் இன்றைய திருப்பலியை சிறப்பித்து நேற்று ஆலயத்தை சுற்றுப்புறத்தையும் சிறப்பித்த யோபு அன்பியத்தாருக்கு நமது கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய மரியாதைபுரம் திருச்சபை உண்மையிலே அகமகிழ்கின்றது. காரணம், நேற்றைய நாளிலே நம்முடைய மறை மாவட்டத்திற்காக நமது ஊரிலிருந்து சிறப்பாக அருட்சகோதரராக இருந்த அன்பு தம்பி ஜோமிக்ஸ் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய திருத்தொண்டராக அவர் நமது ஆயரால் அருள்பொழிவு பெற்றிருக்கின்றார். இந்த நாளிலே நாம் மகிழ்கின்றோம். சிறப்பாக தனது படிப்பினுடைய இறுதி காலகட்டத்திலே இருக்கக்கூடிய அவருக்கு நம்முடைய ஜெபங்களை நாம் காணிக்கையாகின்றோம். வருகின்ற வருடத்திலே அவர் நமது மறை மாவட்டத்துக்காக குருவாக திருநிலைப்படுத்தப்படுவார். இன்னும் ஒரு 6 மாதங்கள் அவருடைய படிப்பை தூய பவுல் குருத்துவ கல்லூரியிலே அவர் பயிலுவார். இந்த நாளிலே நம்முடைய சபையில் உள்ள அனைவரும் மகிழ்ந்து அன்பு திருத்தொண்டர் தியாகோன் ஜோமிக்ஸ் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்வோம். அதை தெரிவிக்கும் விதமாக நம்முடைய ஊரினுடைய தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பாக நம்முடைய ஜெபத்தை தெரிவித்துக் கொள்வார். பிரியமான சகோதர சகோதரிகளே, சகாயமாதா கெவி திருவிழாவானது வருகின்ற 2, 3, 4 அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் மாலை திருப்பலியாக கொண்டாடப்படுகின்றது.
3 நாட்களும் இரவு உணவும் அங்கே கொடுக்கப்படும். எனவே இந்த சகாயமதா கெபி திருவிழாவிலே அனைவரும் கலந்து கொள்ளவும் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றேன். அதை சார்ந்த திருவிழா அழைப்புதல் உங்களுக்கு திருப்பலி முடிந்தவுடன் கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, விடுமுறை விவிலிய பள்ளியிலே உங்களுடைய பிள்ளைகளை அருள் கூர்ந்து அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அருள் கூர்ந்து முடிந்தவர்கள் உதவி செய்யுமாறு, நன்கொடை கொடுக்குமாறு அல்லது ஏதாவது உணவோ அல்லது தின்பண்டமோ கொடுத்து அவர்களுக்கு உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நமது உபதேசர் சொன்னது போல நாட்கள் குறைவாக இருக்கின்றது. எனவே ஆசிரியர் மூப்பு பட்டியலில் பதிவு செய்வதற்கு நாட்கள் இல்லை என்று தான் சொல்லுவேன். ஒருவேளை நீங்கள் வரேன்னா நான் இல்லை, நான் வரேன் நீங்கள் இல்லை அப்படின்னு ஆயிடக்கூடாது. அதனால் இருக்கின்ற போதே நீங்கள் கையெழுத்து பெற்று புதுப்பித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய குடும்ப அட்டையும் கொண்டு வர வேண்டும். உங்களுடைய அன்பியத்தை சார்ந்த பொறுப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணணும். ஆமாம், இவங்க வந்து கையெழுத்து பெறுவதற்கு தகுதியானவன் சொல்லணும். ஏன்னா தெரியல, எனக்கு யார் கொடுக்குறா யார் வாரா அப்படின்னு தெரியல. அருள் கூர்ந்து அதை நாம் பெற வேண்டும். அதே போல் அன்புக்குரியவர்களே, நமது வைக்காலிப்பட்டியிலே உள்ள கல்லூரி கல்வியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரியிலே சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. எனவே அருள் கூர்ந்து பிள்ளைகளை நமது கல்லூரியிலே சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆர்சி நடுநிலைப் பள்ளியிலே பிள்ளைகள் சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பள்ளிக்கூடம் நாம் தான் இருக்கிறோம். நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நாம் சேர்ப்பது தான் நமக்கு அழகு. அதனால் அருள் கூர்ந்து பிள்ளைகளை நமது பள்ளிக்கூடத்திலே சேர்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஏன்னா படிப்புலலாம் குறைச்சல்லாம் கிடையாது, நல்ல தரம் தான். நம்முடைய பிள்ளைகளை நாமும் சொல்ல வேண்டும். அதனால் பிரியமானவர்களே, ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அருட்சகோதரிகள் இருக்கிறார்கள். அதனால் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து சிறப்பாக இந்த கல்வியை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் யோவான் மேல்நிலைப் பள்ளியிலும் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. எனவே அங்கேயும் பிள்ளைகளை சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் இன்றைய நாளிலே இறை இரக்கத்தின் ஞாயிறு, அதனை முன்னிட்டு நற்கருணை ஆராதனை நடைபெறும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் மலர்ந்தாளிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நாம் எத்திசையும் புரிவோம். இறை இரக்கத்தின் ஞாயிறு, ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படுகின்றது. இந்த வெந்நீர அப்பத்திலே ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் காண்போம். தாழ்ச்சியும் சாந்தமுள்ள ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே இருக்கின்றார். இரக்கத்தின் ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே என் கணவரை ஆசீர்வதியும். இரக்கத்தின் ஆண்டவரே என் மனைவியை ஆசீர்வதியும். இரக்கத்தின் ஆண்டவரே என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும்.
இரக்கத்தின் ஆண்டவரே திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். இரக்கத்தின் ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய படிப்பினை ஆசீர்வதித்தருளும். இரக்கத்தின் ஆண்டவரே நான் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதித்தருளும். இரக்கத்தின் ஆண்டவரே என் பணிகளை ஆசீர்வதித்தருளும். இரக்கத்தின் ஆண்டவரே என்னை நோய் நொடியிலிருந்து குணமாக்கியருளும். இரக்கத்தின் ஆண்டவரே வாதை துன்பத்திலிருந்து என்னை விடுவித்தருளும். இரக்கத்தின் ஆண்டவரே தீய கட்டுகள் அந்தகார சக்திகள் மனிதருடைய தேவையில்லாத பார்வையிலிருந்து என்னை விடுவித்தருளும். இரக்கத்தின் ஆண்டவரே இதோ எங்கள் ஊரை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவருடைய இரக்கம் பொங்கி வழிகின்றது. ஒருவேளை நம்முடைய பாவங்கள் தான் தடையாக இருக்கிறது என்றால் அந்த பாவத்தை நாம் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். பவுலடியார் சொல்லுவார், எங்கே பாவம் இருக்கிறதோ அங்கே கடவுளின் அருள் பொங்கி வழிகிறது என்று சொல்வார். நாம் பாவத்தை உணர்ந்தால் பாவத்தை விட்டுவிடுவதாக நாம் சொன்னோம் என்றால் கடவுளுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். குடும்பத்தில் எத்தனையோ குழப்பங்கள், மன கஷ்டங்கள் ஆண்டவர் விடுவிப்பார். கட்டுகின்ற வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். செல்கின்ற பயணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். வீட்டிலே பெரியவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் ஞானத்தை, அறிவை, விவேகத்தை, ஒழுக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ காரியங்களோடு வந்து கொண்டிருக்கின்றோம். இறை இரக்கத்தின் ஆண்டவரே உம்மை நான் அன்பு செய்கிறேன். இறை இரக்கத்தின் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கின்றேன். இறை இரக்கத்தின் ஆண்டவரே நான் உம்மை புகழ்கின்றேன். இறை இரக்கத்தின் ஆண்டவரே உம்மை தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாக்கிவிடு, நீ பரிசுத்தமாக்கிவிடு. இணைந்து பாடுவோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. இணைந்து பாடுவோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவா, இயேசு கண்மணி போல் காத்திடுவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறம் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது. கலங்காதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தனது வார்த்தையால், தனது பிரசனத்தால் நம்மோடு இருக்கின்றார். வாரும் ஆண்டவரே, எம்முடைய இல்லத்திலே தங்கும். அன்று எம்மாவு சீடர்களோ தங்கியிருந்து ஆசீர்வதித்தது போல எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி
தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆமேன். மாண்புயர் யோவருள்ளன மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகாமே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். அதனால் உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நாம்
எத்திசையும் புரிவோம். மகாபரிசேசுவின் திரியர்தேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகாபரிசேசுவின் திரியர்தேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகாபரிசேசுவின் திரியர்தேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதேமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐநாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரான்சி சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமலுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவதே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.